செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா தமிழக அரசு தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கத்தில் இருந்து தான் இந்த ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. சம்பளம் 60,000 ரூபாயில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நல்லபடியாக சம்பாதிக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆகலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு உதவி நம்மளால் செய்வோமே. சரிங்களா, வாங்க வீடுக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், சித்தா பிரிவுகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றின் கீழே உள்ள காலியான இடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் விண்ணப்பங்கள் 25/8/2025 மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் திருப்பி லாஸ்ட் டேட் ஞாபகப்படுத்துகிறேன். 25/8/2025 மாலை 5 மணிக்குள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ பதவியின் பேர் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மருத்துவ அலுவலர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குங்க. இதுக்கு மாத ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 60,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மினிமம் MBBS முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, செவிலியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, நர்ஸ் ரோலுக்குங்க 38 பேரை எடுக்கிறாங்க. ஸோ என்ன படிச்சிருக்கணும்? BSc நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா DGNM முடிச்சிருக்கணும், இல்லைனா BSc நர்சிங் வித் இன்டகிரேட்டட் கரிக்குலம் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூபாய் 18,000 உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த ஒரு வாய்ப்பு ஆடியோலாஜிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து ஆடியோலஜியோ இல்லை ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிலேயே படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா BSc ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் RCI ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மாதந்தோறும் 20,000 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டப்பக்குன்னு கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா, அடுத்த வாய்ப்பு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலு. அதுவுமே ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்துருக்கணும், ஆனால் MS ஆஃபீஸில் நல்லபடியாக ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் 12,000 ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நிறைய இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ண எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது பாருங்கள். அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரேடியோகிராஃபர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. டிகிரியோ டிப்ளமோவோ நீங்கள் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 13,300 ரூபா மாதந்தோறும் சம்பளம். சரிங்களா, அறுவை அரங்கு உதவியாளர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலு. ஸோ பேசிக்காக நீங்கள் 12th படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோடு நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் தியேட்டர் டெக்னீஷியன் முடிச்சிருந்தாலுமே பெட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, 11,200 ரூபா சம்பளம். ஓகேங்களா, அடுத்த வாய்ப்பு கன்சல்டன்ட் யோகா நேச்சுரோபதி அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. டிகிரி ஆஃப் BNYS அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, படிச்சிருக்கணும்னு. 40,000 ரூபா சம்பளம். சரிங்களா மக்களே, அடுத்த ஒரு வாய்ப்பு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 8th படிச்சிருந்தாலே போதும், தமிழில் நல்லா எழுத படிக்க தெரியணும் அப்படின்றது கேட்குறாங்க. 2 பேருக்கு மாதந்தோறும் 10,000 ரூபா வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வாய்ப்பு தர உள்ளீட்டாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி. ஒரு வருஷம் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபா சம்பளம். சரிங்களா, அடுத்த வாய்ப்பு சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் STSன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்களே எடுக்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா போதும், கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் எல்லாம் தெரியணும், வண்டி வாட்டணும் லைசன்ஸோடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் 19,200 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த வாய்ப்பு STLSன்னு சொல்லக்கூடிய சீனியர் டியூபோக்ளோசிஸ் லெபார்ட்டரி சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. ஒரே ஒரு வேக்கன்சி. டிகிரி முடிச்சிருந்தா போதும், DMLT படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கணும் 2 வருஷம்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும், வண்டி வாகனம் ஓட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வீலர் தாங்க. இதுக்கு சேலரி 19,200 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த வாய்ப்பு டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிஸ்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரு வேக்கன்சி 13,300 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் நீங்கள் டிகிரி வாங்கியிருந்துருக்கணும். 23,000 ரூபா சம்பளம், ஒரே ஒரு வேக்கன்சி. சரிங்களா, அடுத்தது ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பிக்கு ஒரு வேக்கன்சி. அதுக்குமே நீங்கள் வந்து UGC ரெகக்னைஸ் பண்ண ஒரு காலேஜஸில் நீங்கள் பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ முடிச்சிருக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. 23,000 ரூபா சம்பளம். ஓகேங்களா, நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா,
இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வயது 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற பணிக்கு எல்லாமே 18லேருந்து 59 வயது வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பமும் நீங்கள் நேரிலோ இல்லை விரைவு தபால், அதாவது ஸ்பீட் போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனுப்பும் போது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா 10ஆம் வகுப்பு சான்றிதழ் ஜெராக்ஸுங்க, 12ஆம் வகுப்பு சான்றிதழ் ஜெராக்ஸு, ஓகேங்களா, பட்டப்படிப்போட சான்றிதழ் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் மதிப்பெண் சான்றிதழ், பட்டப்படிப்போட மதிப்பெண் சான்றிதழ் ஜெராக்ஸ் தான். அதுவுமே சாதி சான்றிதழ் ஜெராக்ஸு, சம்மந்தப்பட்ட அலுவலரால் அங்கீகரிக்கப்பட்ட முன் அனுபவ சான்றிதழ் ஜெராக்ஸ் தான். அப்புறம் முன்னுறவு சிறப்பு சான்றிதழ் ஜெராக்ஸ் தான். சரிங்களா? இது எல்லாமே அனுப்பிச்சிட்டு எந்த டீட்டெயிலுக்கு, எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில், ராமபுரம் அஞ்சல், கிருஷ்ணகிரி மாவட்டம் 635115 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.